ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ப முடியாத சம்பவம் தான். 2 பசங்க வீட்டுக்கு வெளியே வாசலில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு டாகுமே படுத்துருக்குது பாருங்க. அந்த நேரம் பார்த்து எதிர்பாராத நேரத்தில் ஒரு சிறுத்தை ஊருக்குள்ளே வந்து இந்த வீட்டு பக்கம் வந்து எட்டி பார்த்து உரிமை இருக்கு. இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு கொஞ்சம் கூட பயப்படலை பாருங்க. ரொம்ப தைரியமாக வந்து 2 பசங்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமாக அதை விரட்டி விட்டுருக்கு. ரொம்பவே புல்லரிக்கிற மாதிரி சம்பவம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ராத்திரி நேரத்தில் நடந்த சம்பவம். இந்த கோயிலில் 4-5 ஆட்கள் இருக்கிறாங்க. சில பேர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சத்தமே இல்லாமல் அமைதியாக பக்கத்தில் நெருங்கி வந்தது ஒரு பெரிய யானை. அப்படியே கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சிடுச்சு பாருங்க. இது கொஞ்சம் காட்டு பகுதியாக இருக்கிறதுனால அதுலேயே இந்த இடத்துல மட்டும் நல்ல வெளிச்சமாக இருந்ததுனால என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக யானை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறது உண்டு போல. அப்படித்தான் அன்னைக்கு வந்திருக்கு. யானையை பார்த்தது எல்லாரும் எங்கே ஒளியுறதுன்னு தெரியாமல் உடனே வேகமாக போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது மாடு ஒன்று துரத்திட்டு வந்திருக்கு. வேகமாக எல்லாரும் ஓடி வந்து இந்த கதவை பூட்டிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. கதவை பூட்டியிருந்தா மாடை ஒருவேளை அந்த இடத்தோட நிறுத்தி இருக்கலாம். ஆனால் கதவை பூட்டுறதுக்கான நேரமும் இல்லை. மாடு வர வேகத்துக்கு கதவெல்லாம் உடச்சிட்டு தான் வரும் போல. பூட்டுறதுக்குள்ள வேகமாக வந்துடுச்சு பாருங்க. மாடு பார்க்கறதுக்கே ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு. இப்போ தெருவுக்குள்ளே வந்ததுனால பார்த்த எல்லாரையும் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. எதிரில் பைக்ல ஒருத்தர் வந்திருக்கிறாரு பாருங்க. நிக்கிறதா பைக் எடுத்துட்டு போறதான்னு ஒரே குழப்பம் தான். திடீர்னு எதிரில் மாடை பார்த்தா யாரோட நிலைமையும் இப்படித்தான் இருக்கும். மாடும் இப்போதைக்கு அமைதியாகிறதா தெரியல. எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டா போதும்னு இடத்த தேடுறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது, இந்த தெருவில் புதுசா நிறைய குரங்குகள் வந்திருக்கு. இந்த குரங்குகள் மின்கம்பிலையும் தொங்கிட்டு இருக்கு. அதை தான் ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு போறாரு. இங்க ஒருத்தர் இப்பதான் இந்த தெருவில் நடந்து போறாரு. திடீர்னு அந்த ஓரமா நின்றுட்டு இருந்த குரங்கு அவர் மேல பாய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு குரங்கு வந்ததும் பின்னாடி இன்னும் 2 குரங்கு வந்திருக்கு. அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரம் பைக்ல ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. பைக்லயே அது ஏறிடலாம் அப்படின்னு பார்த்தா பைக் ஓட்டுறவர் அதுக்கு மேல என்ன விட்டா போதும்னு பைக் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு தான் தயாரா இருக்கிறாரு. குரங்குகள் எவ்வளவு சேட்டை பிடிச்சதா இருக்குது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவம். இங்க 2 காலில் நின்று எட்டி பார்க்கறது ஒரு சிறுத்தை தான். இந்த இடத்துக்குள்ள சிறுத்தை வரும் அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்களை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அம்மா கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து காத்து வாங்கலாம் அப்படின்னு மெதுவா நடந்து வராங்க. கையில ஒரு கம்பு வச்சிருந்தாங்க. அந்த கம்பை ஊஞ்சி தான் அவங்களால நடக்கவே முடியும். இங்க இருந்து அந்த சிறுத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு ஆள் பக்கத்துல வருது அப்படிங்கறது தெரிஞ்சதும் குறி வைக்கிறதுக்கும் தயாராயிடுச்சு. ஆனா இந்த அம்மா சிறுத்தை இருக்கிற விஷயம் தெரியாம அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. சிறுத்தையோட 2 கண்ணு மட்டும் டார்ச் லைட் மாதிரி பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. கொஞ்ச நேரத்துல மெதுவா பக்கத்துல வந்துடுச்சு. சிறுத்தை வரதை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது. கையில இந்த கம்பு இருந்ததுனால உடனே அந்த கம்பை வச்சு சிறுத்தையை துரத்தி விட்டுருக்காங்க. சத்தம் கொடுத்ததுனால வீட்டுல இருந்தவங்க வேகமா ஓடி வந்துட்டாங்க. ஆனாலும் இது கொஞ்சம் கூட எதிர்பாராத சம்பவம். ஊருக்குள்ள திடீர்னு ராத்திரி நேரத்துல சிறுத்தை வந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல புதருக்குள்ள ஏதோ உருமல் சத்தம் கேட்டதுனால என்னவா இருக்கும் அப்படின்னு எட்டி பாக்குறதுக்காக ரொம்ப பக்கத்துல போயிட்டாங்க. இதுதான் தப்பா போச்சு. உள்ள இருந்து வேகமா வெளியே வந்தது புலி. புலினா மெதுவா நடந்தா வரும், அது பாஞ்சு தான் வரும். அந்த மாதிரி 10 அடி பாயிறதுக்கு கூட புலி தயாரா தான் இருக்கும். நம்ம ஓடுறதுக்குள்ள நமக்கு முன்னாடியே வந்து நிற்கும். அந்த மாதிரி இதுகிட்ட போய் கடைசியில் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வர்றது புலின்னு தெரிஞ்சதும் ஓடுனாங்க பாருங்க, ஒரு ஓட்டம். இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் தூரத்தில் யானை நின்று இருக்கு. யானை நிற்குது அப்படின்னா நம்ம சத்தம் இல்லாமல் போகிறது தான் நல்லது. குரல் கொடுத்து அதை இந்த பக்கமாக திருப்பி விட்டோம்னா அவ்வளவுதான். நின்றுட்டு இருந்த ஆட்கள்லாம் விட்டா போதும் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அது சத்தம் இல்லாமல் நிற்கும் போது நம்மளும் சத்தமே இல்லாமல் நின்றுட்டா பிரச்சனை இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ரொம்ப வேகமான ஒரு யானை ரோட்ல ஓடிட்டு இருக்கு. யானையோட தும்பிக்கையில ஒரு ஆள் மாட்டி இருக்கிறாரு. ஆமா, ரோட்ல எதிரில் வந்த ஒரு ஆளை தான் தூக்கிட்டு இந்த வேகத்துல ஓடிட்டு இருக்கு பாருங்க. இங்க நிக்கிற ஆட்கள் எல்லாம் இதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாராலும் வேகமா ஓடி போய் காப்பாற்றவும் முடியல. யானை பாக்குறதுக்கு தான் பெரிய உருவமா குண்டா இருக்கு. ஆனா எவ்வளவு வேகமா ஓடுது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல கடைக்குள்ள எல்லாருமே பதுங்கி நிக்கிறத பாக்குறோம். ஏன்னா கடை வாசல்ல ஒரு பெரிய மொரட்டு மாடு வந்து நின்று இருக்கு. இந்த மாடு கிட்ட இருந்து எங்க தப்புறதுன்னு அந்த கடைக்குள்ள வேற இடமும் இல்ல. அதனால எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து நிக்கிறாங்க. கடைசியில மாடு வரவும் எல்லாரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க. மாடு அங்க இருக்கிற பொருட்களோட சேர்ந்து உருண்டு புரண்டு எப்படியோ அந்த கடையை விட்டு வெளியே போய் சேர்ந்துருக்கு. மாடு வளர்க்குறவங்க மாடை இப்படி தனியா விட்டுட்டா ரோட்ல போற ஆட்கள் என்ன பண்றது? அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். கடைக்கு முன்னாடி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இதை யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரோட்ல போயிட்டு இருந்த காரு திடீர்னு இந்த கடைக்குள்ள பாஞ்சிருக்கு. அங்கிருந்து எல்லாரும் உடனே சுதாரிச்சு இடத்த காலி பண்ணி ஓடிட்டாங்க. கூரையோடு சேர்த்து இழுத்துட்டு போக பாக்குது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. எதிரில் ஒரு கார் வருது. ரோட்டோரத்தில் நின்றுட்டு இருந்த
மரம் திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் அப்படியே ரோட்ல சரிஞ்சு விழுந்துடுச்சு அந்த கார் மேலேயே. நடந்து போனவருக்கு எதுவும் ஆகல, ஒரு அடி முந்தினதுனால தப்பிட்டாரு. ஆனா அந்த கார் தான் அப்படியே மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்து சுத்தி இருந்து எல்லாரும் வேகமா ஓடி வந்து அந்த காரை தூக்குறதுக்கான வேலையில இறங்கியிருக்கிறாங்க. மரத்தை எடுத்தாதான் காரையே பார்க்க முடியும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க கடைக்கு முன்னாடி ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு வேகமா ஒரு டயர் அப்படியே பறந்து வந்திருக்கு பாருங்க. ஒரு நிமிஷத்துல அந்த லேடி கீழே விழுந்து எந்திரிச்சிட்டாங்க. அந்த கடையே குலுங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அது எவ்வளவு வேகமா வந்திருக்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு பெரிய வண்டி தான். ஆனா அந்த வண்டி அப்படியே தலைகீழ கவிழ்ந்து இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறதை தான் பாக்குறோம். எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல பாருங்க. டிரைவர் உள்ளதா இருந்திருக்கிறாரு. ரொம்ப சாதுரியமா அப்படியே கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டாரு. இவ்வளவு பெரிய வண்டி நல்லா நின்றுட்டு இருந்தது, எப்படி கவிழ்ந்ததுன்னு ஒரே குழப்பம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல லாரி ஒன்று ரோட்ல வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ரோடே சரிஞ்சிடுச்சு பாருங்க. ரோடு இடத்த விட்டு சரிஞ்சதுனால லாரியும் இடத்த விட்டு சரிஞ்சு பக்கத்துல இருக்கிற ஆத்துல போய் விழுற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய லாரி ஆத்துல விழுந்ததை யாராலும் நம்ப முடியல. அதை விட நம்ப முடியாத சம்பவம் இந்த ரோடு எப்படி புரண்டு போச்சுன்னு. ஆனா டிரைவருக்கு எதுவும் ஆகல. தண்ணிக்குள்ள விழுந்ததுனால அவர் மெதுவா கதவை திறந்துட்டு வெளியே வந்து சேர்ந்துட்டாரு. பயங்கரமான சத்தம் கேட்டதுனால சுற்றி இருந்த எல்லாரும் தான் இதை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்கறது ஒரு எதிர்பாராத சம்பவம் தான். ரோட்ல ஒருத்தர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறாரு. திடுதிப்புன்னு மின்னல் வேகத்துல வேகமா தகரமெல்லாம் பறந்து வந்த மாதிரி அந்த இடமே புகை மண்டலம் ஆயிடுச்சு. மின்சார கம்பி மேல ஏதோ விழுந்து அது மூலமா நெருப்பும் பத்த ஆரம்பிச்சிருக்கு. வண்டியை போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பைக்ல ஒரு லேடி வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அந்த நேரம் பார்த்து அதே இடத்துல ஒரு பெரிய கனரக வாகனம் வருது. அது பார்க்கறதுக்கு பெருசா இருந்தாலும் திரும்புறதுக்கு இடம் போதவே போதாது. அது திரும்பும் போது அதுக்காகவே ஒரு 5 அடி இடம் விட்டு தான் இருக்கணும். இந்த பெரிய வண்டி பக்கத்துல வந்து பைக்கையே உள்ள இழுத்துடுச்சு பாருங்க. இந்த லேடி உடனே சுதாரிச்சு அந்த இடத்தை விட்டு மெதுவா தவழ்ந்தே இந்த பக்கம் வந்து சேர்ந்துட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப வேகமா காத்தடிக்குது. இந்த மேற்கூரையே ஷீட்டுல தான் போட்டிருக்கிறாங்க. இந்த தகர ஷீட்டு மேல ஒரு ஆளும் ஏறி நிக்கிறாரு. ஆனா அதுக்காக வர்ற காத்து இப்படி கூரையை தூக்கிட்டு போகும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. மேலே நின்றுட்டு இருந்தவர் பதறி போக கட்டிடத்துக்கு உள்ள இருந்தவங்க எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சு ஓடி வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காற்று அடிக்க வேண்டியது தான், அதுக்காக இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு போகும்னு எதிர்பார்க்கல. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் பார்க்குறது, இது ஒரு ட்ரக்கு தான், உயரமான ட்ரக்கு. ராத்திரி நேரத்தில் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி பைக்கில் ஒரு ஆள் போயிருக்கிறாரு. திடீர்னு அந்த பைக்கு தடம் புரண்டு அப்படியே தடமாறி கீழே விழுந்துடுச்சு. இவரு நடு ரோட்டில் விழுந்திருக்கிறாரு. ஏதோ இந்த ட்ரக்கை ஓட்டிட்டு போனவர் வேகத்தை குறைச்சி போனதுனால எதுவும் ஆகலை. அதோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே வண்டியை நிறுத்திட்டாரு. வண்டி மட்டும் கொஞ்சம் வேகமா வந்திருந்தா அவ்வளவுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இதே மாதிரி ஒரு சம்பவம். இங்க சிக்னல்ல பைக்ல காத்திருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். பக்கத்துல ஒரு பெரிய ட்ரக் நிக்குது பாருங்க. வந்த ட்ரக் அப்படியே மெதுவா பைக்கு பக்கத்துல வந்து பைக்கையும் சேர்த்து இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் இதை கொஞ்சமே எதிர்பார்க்கல. பைக்கை போட்டுட்டு தப்புனா போதும் அப்படின்னு இடத்த விட்டு காலி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ட்ரக்ல இருந்து டிரைவரே கீழே இறங்கி வந்து தப்பை புரிஞ்சுக்கிட்டு பைக்கை வேகமா எடுத்திருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இதே மாதிரி ஒரு சம்பவம் தான். நடு ரோட்ல குறுக்க மெதுவா நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஆளு தான் பாக்குறோம். பின்னாடி டெம்போ வேகமா வந்திருக்கு. இப்படி ரோட்ல வர வண்டியை கவனிக்காம நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா என்ன கணக்குன்னு தெரியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ட்ரக் வந்தது. வேகமா வந்த ட்ரக் அப்படியே இந்த பில்டிங் மேலே ஒரேடியே சரிஞ்சிடுச்சு பாருங்க. இங்கிருந்து யாருமே இதை எதிர்பார்க்கல. எல்லாரும் வேகமா ஓட்டம் எடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ அந்த பில்டிங் கொஞ்சம் தடுத்து நிறுத்தினதுனால ட்ரக் இதோட போச்சு. அந்த ட்ரக் உள்ள நுழையிறதுக்கு இடம் இல்லாம கரெக்டா இதுல வந்து சிக்கி இருக்கு.